சக்தி. அன்பு குழந்தையே, என்னுடைய செல்ல பிள்ளையே, என் வாக்கு வரும்போதெல்லாம் என் பிள்ளை தாயே என்று கூறிவிட்டு என்னுடைய வாக்கை கேட்க வரும் என் அன்பு செல்வத்தை எப்போது பார்ப்போம், எப்போது பேசுவேன் என்ற ஆர்வத்தோடுதான் ஒவ்வொரு நாளும் உன் அன்னை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளை கஷ்டப்படுவதை உணரக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை இப்படி என்னுடன் பேச வைத்துக் கொண்டே இந்த கஷ்டமான நாட்களை நீ சுலபமாக கடந்து வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பிள்ளையே. எப்போதும் என் குரலை கேட்டுக்கொண்டு நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு என் பிள்ளை என்னோடே பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கர்ம வினையை கடந்து வந்துவிட வேண்டும், செய்வினைகளின் செயல்களில் இருந்து தப்பித்து அழைத்து வர வேண்டும் என்பதுதான் உன் அன்னையின் எண்ணம் என்பதை புரிந்து கொள் தங்கமே. அதனால்தான் அடிக்கடி தெய்வ வாக்கை எடுத்துக்கொண்டு என் பிள்ளையை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் செல்வமே. நான் உன்னோடு பேசுவதை விரும்புகிறேன். இந்த தாயின் வாக்கை கேட்க நீ விருப்பம் அடைகிறாயா பிள்ளையே? என் செல்வமே, உன் வாழ்க்கையில் இந்த கஷ்ட காலத்தை நொடி பொழுதில் நீ கடந்து வர வேண்டும் என்பது உன் அன்னையின் எண்ணம் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நடந்து வந்து கொண்டிருக்கும் இந்த காரியங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை பிள்ளையே. எப்போது இதிலிருந்து உன்னை சுத்தப்படுத்தி வெளியே எடுப்பேன் என்று அந்த நாளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். இப்போதுதான் என் வேலையையும் தொடங்கி இருக்கிறேன். உன்னுடைய கர்மா இங்கே குறைந்து அங்கே செயல்பட்டு வருகிறது பிள்ளையே. செயல்பாட்டை பார்த்து என்னென்ன செயல்கள் நடக்கிறது என்பதை உன்னிடத்தில் ஒப்படைத்து என் பிள்ளையின் கஷ்ட காலத்தை கடந்து வரச் செய்வது என்னுடைய கடமை என்பதை உணர்ந்து அதை சரியான வழியில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்படியே இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் கட்டாயத்தில் இருந்தால் என் வாழ்க்கையை சரி செய்து கொடுங்கள். என்னால் இந்த பிரச்சனைகளை தாங்க முடியவில்லை. மன அழுத்தத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த கஷ்டப்பட்டு என் மனம் மரத்து போய்விட்டது. வலிகளை தாங்கி தாங்கி என் உடம்பு மரத்து போய்விட்டது என்று என் பிள்ளை வாடிக்கொண்டிருக்கிறாய். அது எப்படி தாயே? ஒருவன் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் சுகமாக வாழ்ந்து வருகிறான். அவன் கொடுக்கும் பிரச்சனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் நல்ல நிலைமையே வருவதில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். நான் படும் பாட்டை பார்த்து என் சொந்தங்களும் சரி, என் உடன் பிறந்தவர்களும் சரி என்னை ஒதுக்கி வைத்துதான் இருக்கிறார்கள். தனி மரமாக நின்று கொண்டு அத்தனையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒருவருக்கு ஒன்று என்றால் அவர்களுக்கு நான் முன்னின்று அத்தனையும் செய்து என் தோளை கொடுப்பேன் சாய்ந்து கொள்ள. இன்று நான் சாய்ந்து கொள்ள எவருமே இல்லை என்று நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது. இப்படி பல வருத்தங்கள் உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சொந்தங்களை நினைத்தும், நட்புகளை நினைத்தும், அக்கம் பக்கத்தினரை நினைத்தும், உன் வீட்டிற்குள் இருப்பவர்களை நினைத்தும், உன்னை நினைத்தும், உனக்குள் இருப்பதை நினைத்தும், உன் வீட்டிற்குள் இருப்பதை நினைத்தும் என்று பலவிதமான போராட்டங்களை சுமந்து வாழ்ந்து வருகிறாய். இதற்கு முழுக்க முழுக்க ஒருவன் காரணம் என்பதுதான் உண்மை. இன்று இந்த வாக்கை எதற்காக கொடுக்க வந்தேன் தெரியுமா? பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம் என்பது போல இப்போது அவன் செய்த பிழைக்கு தண்டனை அனுபவிக்க போவது அவன் வீட்டில் இருக்கும் ஒரு சிறு பிள்ளையே. அவன் செய்து விட்டான், இவன் அனுபவிக்க போகிறான் என்பது கர்மவினை முடிவு செய்திருக்கிறது.
உன் மனம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வந்தேன். பெற்றவர்கள் செய்த பாவம் தன் பிள்ளைக்கு போய் சேரும் என்பது போல அவன் செய்த பாவம் தன் பிள்ளைக்கு இறங்கிவிட்டது என்பதை உணராமல் இன்னும் உன்னை எதிரியாகவே நினைத்து கொண்டிருக்கிறான். வாழ்ந்து கெட்டவள் இறந்தால் கூட சரி, ஆனால் வாழ போகும் தன் சின்ன குழந்தையை அவன் இழக்கப் போகிறான் என்றதைத்தான் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு அந்த கர்மா கொடுக்கும் தண்டனையை அவன் வளர்த்து வரும் பிள்ளைக்கு கொடுக்க போகிறது என்பதை நினைக்க எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. நீ சொல்லும் பதிலுக்காக காத்திருக்கிறேன். அவன் செய்த பிழைக்கு அவன் தண்டனை அனுபவிப்பது சரிதானே? அந்த பிள்ளை என்னை பாவம் செய்தது, அதை காப்பாற்றலாமா வேண்டாமா என்று நீதான் எனக்கு இங்கே பதில் சொல்ல வேண்டும். உன் பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். பிள்ளையே, நான் நினைப்பது சரி என்றால் என் கைகளோடு கைகளை சேர்த்து அந்த சிறு பிள்ளையை காப்பாற்றலாம் என்று எனக்கு நீ இங்கே பதிலை கூறு. ஓம் சக்தி. நன்றி.